வந்தாச்சு புதிய ரேஷன் கார்டு. பெண்களே ரூபாய் 1000 உரிமைத்தொகைக்கு விண்ணப்பிக்க ரெடியா? இது சம்பந்தமான ஒரு கூடுதல் தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் மகளிருக்கு இன்ப அதிர்ச்சி தரும் வகையில் பல ஆயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு வந்ததாக SMS சென்றுள்ளது. எனவே புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் உடனே மகளிர் உரிமைத்தொகைக்கு விண்ணப்பிக்க முடியுமா என்பதை தற்போது பார்ப்போம். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கத் தொடங்கினார்கள். அதேபோல் புதிதாக திருமணம் ஆனவர்களும் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்கத் தொடங்கினார்கள். இதனால் பெரிய அளவில் விண்ணப்பங்கள் அப்போது குவிந்தது. இதையடுத்து அரசு தற்காலிகமாக விண்ணப்பங்களை நிறுத்தி வைத்தது. இதற்கிடையே சரியாக ஓராண்டுக்கு பின்னர் தற்போது பலருக்கும் ரேஷன் கார்டு வந்தாச்சு என்று SMS பறந்துள்ளது. தேர்தல் நெருங்கும் நிலையில சுமார் 45,000 பேருக்கு ரேஷன் கார்டு வந்துள்ளதாக அரசு SMS அனுப்பியுள்ளது. இவர்கள் புதிய ரேஷன் அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களில் தாங்களோ தங்கள் குடும்ப உறுப்பினர் எவரேனுமோ சென்று பெற்றுக்கொள்ள முடியும். இந்நிலையில் புதிய ரேஷன் கார்டு வந்தவர்கள் அடுத்த சில நாட்களில் தாசில்தார் ஆபீஸில் போய் வாங்கிக் கொள்ள முடியும் என்கிற நிலையில் அடுத்ததாக அவர்கள் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கவே ஆர்வம் காட்டுவார்கள். புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் மகளிர் உரிமைத் தொகைக்கு நிச்சயம் விண்ணப்பிக்க முடியும். அரசு அநேகமாக புதிதாக மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்க விரைவில் அழைப்பு விடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உரிமைத்தொகை திட்டத்திற்கு 2024-25 ஆம் நிதியாண்டில் 13,720 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது 1,08,00,000 பேர் மகளிர் உரிமைத்தொகை பெறும் நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக சுமார் 7 லட்சம் மகளிருக்கு உரிமைத்தொகை வழங்க முடியும். எனவே சுமார் 7 லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பித்து பயன்பெற முடியும் என்பதால் புதிதாக மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிப்பது குறித்து அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு உள்ளது. எனவே புதிதாக குடும்ப அட்டை வாங்கும் பலருக்கும் மகளிர் உரிமைத் தொகை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.